புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் சமீபத்தில் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்களான ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசினர். இது கட்சியின் எதிர்கால உத்திகளுக்கான முக்கிய அடியாக அமைந்தது. இந்த சந்திப்பு முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் தயாரிப்புகளை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு தேர்தல் உத்திகளை விவாதிப்பதற்கும் நோக்கமாக நடத்தப்பட்டது. கட்சியின் அமைப்பு ரீதியான பலத்தை அதிகரிக்கும் வகையில், குறிப்பாக கட்சியின் அமைப்பு ரீதியான பலத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் 2026 தேர்தலுக்கான விரிவான தேர்தல் வியூகங்கள் குறித்து தேசிய தலைவர்களுடன் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாஜக அரசின் பல்வேறு குறைபாடுகளையும் தோல்விகளையும் மக்களிடம் முன்னிலைப்படுத்துவதற்காக ஒரு பெரிய அளவிலான யாத்திரையை திட்டமிடுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. மேலும் கூட்டணி பங்காளிகளுடன் தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில் பேச்சுவார்த்தைகளை விரைந்து தொடங்குவதற்கு தேசிய தலைமை ஆர்வம் காட்டியது. இது தேர்தல் வெற்றிக்கு அவசியமானது. குறிப்பாக திமுகவின் தற்போதைய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவாதிக்கப்பட்டது. மாநில அரசான பாஜக ஆட்சிக்கு எதிரான பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்தும் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்கள் தேசிய தலைமைக்கு விரிவாக விளக்கமளித்தனர். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை தேசிய அளவில் வலியுறுத்தி எழுப்புவதற்கு தேசிய தலைமையிடமிருந்து ஆதரவு மற்றும் உதவி கோரப்பட்டது. இந்த முக்கிய சந்திப்பு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கான பரந்த ஒத்தியின் முக்கிய பகுதியாகவே கருதப்படுகிறது. இது காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு மாநில தேர்தல்களுக்காக தீவிரமாக தயாராகும் முயற்சிகளை தெளிவாக பிரதிபலிக்கிறது. குறிப்பாக 2026 புதுச்சேரி தேர்தலுக்கு கட்சியின் உள் ஒற்றுமை மற்றும் அனைவரும் ஒருமித்த குரலில் பேசுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. குறிப்பாக கூட்டணி அரசியல் தொடர்பான முடிவுகளில் புதுச்சேரி காங்கிரசின் இந்த ஈடுபாடுகள் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பங்கை மற்றும் பங்களிப்பை எடுத்துக்காட்டுகின்றன. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில் தேசிய தலைவர்களை சந்தித்தது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கு கட்சிக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் திசை நடத்தலையும் அளித்துள்ளது. இந்த சந்திப்பு கட்சியின் எதிர்கால திசை நடத்தல் மற்றும் தேர்தல் வியூகங்களை வடிவமைப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் என்பது தெளிவாகிறது. தேசிய தலைவர்களான ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவின் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனைகள் புதுச்சேரி காங்கிரசுக்கு புதிய உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான அரசியல் சூழலை உருவாக்கி வெற்றியை தரும் வகையில் இது உதவும். பாஜக அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை தேசிய அளவில் வலியுறுத்தி எழுப்புவதன் மூலம் புதுச்சேரி மக்களின் கவனத்தையும் ஆதரவையும் ஈர்க்க முடியும். இந்த திட்டமிடப்பட்ட யாத்திரை அரசின் குறைபாடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முக்கியமான கருவியாக செயல்படும். கூட்டணி பங்காளிகளுடன் சரியான நேரத்தில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்துவது 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் அத்தியாவசியமானது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் இந்த தீவிர முயற்சிகள் தேசிய அரசியல் களத்தில் அதன் முக்கிய பந்தையும் செல்வாக்கையும் மேலும் உறுதிப்படுத்தும். இது இந்தியா கூட்டணியின் ஒரு முக்கிய பகுதியாக இருப்பதால் தேசிய அளவில் ஒருமித்த குரலை எழுப்புவதற்கு பெரிதும் உதவும். மொத்தத்தில் இந்த டெல்லி சந்திப்பு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. எதிர்கால வெற்றிகளுக்கான தொடக்கமாக வரவிருக்கும் தேர்தல்களை எதிர்கொள்ள கட்சிக்கு இது ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து தரும் உறுதியான தயாரிப்பை உறுதி செய்யும். மேலும் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் குரலை வலுப்படுத்தி அதன் செல்வாக்கை அதிகரிக்கவும் இது உதவும். இந்த முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி அரசியல் மட்டுமின்றி இந்தியாவின் முழு அரசியல் களத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக எதிர்பார்க்கப்படுகிறது.